இன்றைக்கு நாம் பார்ப்பதை போல் வாரிசு முறையில் தன் குடும்பத்தில் எவரையும் தலைமை பொறுப்பேற்று நடத்துமாறு அவர் கட்டளையிடவில்லை. சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அம்மா மெடிக்கலை, அந்த அம்மா மெடிக்கலையும் கூடிய அரசாங்கம் தான் இன்றைய விடியாதிமுக அரசு. விடியாதிமுக முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் அடியோடு சீர்குலைந்துவிட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இருவரும் தலைவர்களும் கழகங்களும் மாண்பு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் தொடர்ந்து மாண்பு புரட்சித்தலைவர் அம்மா அவர்களும் தங்களுடைய செயல்பாடுகள் மூலம் ஏழை எளிய மக்களுக்காக அவர்கள் முன்னேற்றத்திற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நினைவுடன் நடைபெற்றிருக்கிறது. இந்த இருவரும் தலைவர்களும் எங்களை போன்ற சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர்கள் கூட அமைச்சர்களாக இருக்கிறார்கள். கட்சியில் உயர் பொறுப்புகளை வழங்கியுள்ளார்கள். இறைவன் இயேசு கிறிஸ்து தலைமை தனது ஆன்மீக காரியங்களை தலைமையேற்று நடத்துவதற்கு பேதுரு என்கிற ஒரு சாமானிய சிறைத்தான் தலைமை பொறுப்பேற்று நியமித்தார். இன்றைக்கு நாம் பார்ப்பதை போல் வாரிசு முறையில் தன் குடும்பத்தில் எவரையும் தலைமை பொறுப்பேற்று நடத்துமாறு அவர் கட்டளையிடவில்லை. தற்போது பைபிளில் நடந்த ஒரு சம்பவத்தை நாங்கள் முன் குறிப்பிட்டு காட்ட வருகிறேன். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து உபதேசத்தை கேட்க திரளான மக்கள் ஒரு மலையின் மேல் கூடினார்கள். மாலை நேரம் ஆகிவிட்டது. 7 மக்கள் பசியோடு இருந்தனர். இதை அறிந்த இயேசு கிறிஸ்து மனமுருகி தனது சீடர்களை அழைத்து, மக்கள் பசியோடு இருக்கின்றார்கள், அவர் பசியாக உண்ணும் விதமாக அனைவரும் பந்தியில் அமரச் செய்யும் என்று கட்டளையிட்டார். அதை கேட்ட அவரது சீடர்கள், இது எப்படி சாத்தியமாகும்? திரளாக இருக்கும் இத்தனை மக்களுக்கும் உணவு பரிமாற நம்மிடம் உணவில்லையே என்று கூறினார்கள். உடனே இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வாங்கி அதனை ஜெபித்து ஆசீர்வதித்து தனது சீடரிடம் கொடுத்து, இதனை பந்தியில் இருக்கும் அனைத்து மக்களுக்கும் பரிமாறும் என்று கூறினார். அங்கே ஒரு பெரிய அற்புதம் நிகழ்ந்தது. இயேசு ஆசீர்வதித்து கொடுத்த அப்பங்களும் மீன்களும் எடுக்க எடுக்க குறைந்து இருந்து கொண்டே இருந்தது. மக்கள் அனைவரும் பசியாக சாப்பிட்டு திருப்தி அடைந்தார். எனவே ஏழை எளிய மக்கள் பசியோடு இருக்கக்கூடாது, அவர் பசியை தீர்க்க வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவின் அடிப்படை உபதேசமாகும். இந்த அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தான் மாணவர் பசி இயக்கம், பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய சிந்தனை குறித்த திட்டம் தான் சத்துணவு திட்டம் என்பதை நினைவுபடுத்துகிறேன். அதே போல இதில் புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக அணையில் அமர்ந்திருந்த பொழுது ஏழைகள் இரவு பாராமல் உழைக்கின்ற உழைப்பாளிகள் அவர்களுக்கு வயலான மழை வழியை உணவு கொடுப்பதற்காக அம்மா உணவகத்தை கொண்டு வந்த பெருமை அம்மாவுக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியும் சரி, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசும் சரி, பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து ஏழை எளிய மக்களுடைய வாழ்விலே உயரடியை செய்திருக்கிறது என்பதை நேரத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். ஏழை இதய புரட்சித் தலைவர் அம்மா இருக்கிற பொழுது முதலமைச்சர் மருத்துவ காப்பீடு திட்டம் கொடுத்தார். அதிலே 2 லட்சம் இருந்ததை 5 லட்சமாக உயர்த்தி கொடுத்தார். உயர்தர சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கொண்டு வந்து ஏழைகளுக்கு உயர்தர சிகிச்சை கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்தார்கள். அதே போல எனக்கு முன்னாலே சகோதரர் பெஞ்சமின் அவர்கள் குறிப்பிட்டதை போல ஏழைக்கு அனைத்து மாவட்டங்களிலும் புதிய மருத்துவக் கல்லூரி, ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு சாதனை படைத்த அரசு அம்மாவுடைய அரசு. அதில் மருத்துவமனை கொண்டு வந்திருக்கிறது. எல்லா மாவட்ட தலைநகரிலும் இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் உயர்தர சிகிச்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை அம்மாவுடைய அரசு உருவாக்கி.
அதேபோல மக்களுக்கு குறைந்த விலையில் மருந்து அம்மா மருந்துகளை கொண்டு வந்ததும் நாங்கள் ஏதேனும் பிரச்சனை அம்மாவில் கண்ணுக்கு தெரியாத காற்றிலே பரவக்கூடிய கொரோனா தொற்று நோய் அதை வேகமாக துரிதமாக மருத்துவத்துறையில் ஒரு மிகப்பெரிய சாதனை செய்கின்ற விதமாக அம்மாவுடைய அரசு அந்த கொரோனா வைரஸ் தொற்று தடுப்பதற்கு கடுமையான முயற்சி எடுத்து அதையும் வெற்றி கொண்ட அரசு அம்மாவுடைய அரசு. ஏழை எளிய மக்கள் விடுதியிருக்கும் அரசாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தீவிரம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து ஏனி கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை எளிய மக்கள் அதிகம் நிறைந்திருக்கின்ற பகுதியை கண்டறிந்து அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஏதாவது நோயாக ஏற்பட்டால் அதை அந்த பகுதியிலேயே இருக்கின்ற மருத்துவமனை மூலமாக சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தது அம்மா மினிக்கிளை. அந்த அம்மா மினிக்கிளைக்கு கூடிய அரசாங்கம் தான் இன்றைய விடியாதிமுக அரசு. அதை ஏழைகளுக்கெல்லாம் பார்த்து பார்த்து திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்திய அரசு என்று சொன்னால் அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நேரத்தில் பெருங்கோள் சுட்டிக்காட்ட கடைபிடிக்கிறேன். அதே போல இந்த அரசுடைய சாதனைகள் நாம் கொண்டு வந்த அம்மா உணவகத்தை கூடினார்கள், அம்மா மீன்களை கூடினார்கள், அம்மா மருந்துகளை கூடினார்கள். மூடுவது ஒன்றுதான் இந்த விடியா திமுக அரசுடைய சாதனை என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கொரோனா வைரஸ் தொற்று அது ஏற்பட்டு மக்கள் கடுமையான பாதிப்புக்குள்ளாகி நீடிக்கின்ற நேரத்தில் விடியா திமுக அரசுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் மக்கள் தலையில் மிகப்பெரிய சுமையை சுமத்தினார்கள். மின் கட்டண உயர்வு 52% உயர்த்தப்பட்டது. மின் கட்டணம் ஏழைக்கு வீட்டு வரி 100% உயர்வு, கடை வரி 150% உயர்வு, அதோட குடிநீர் உயர்வு, குப்பைக்கும் வரி போட்ட அரசாங்கம் தான் திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற விடியா அரசாங்கம். அதே போல ஏழைக்கு ஏழை எளிய மக்கள் தாக்கு பிடிக்க முடியாதவர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வு அதை கட்டுப்படுத்த முடியாத இளைஞர் அரசு விடியா திமுக அரசு. இப்படி சாமானிய மக்கள் பாதிக்கக்கூடிய நிலையில் தான் இன்றைய நிலை இருந்து கொண்டிருக்கின்றதையும் நேரத்தை குறிப்பிட விரும்புகின்றேன். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு தமிழகம் அமைதி புதியாக இருந்தது, சட்ட ஒழுங்கு பேணி காக்கப்பட்டது, சட்டத்தின் ஆட்சி அதிமுக ஆட்சியில் இருந்தது. விடியா திமுக முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் அடியோடு சீர்குலைந்து எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்கை, திருட்டு, வழிபறிவு, பாலியல் வன்கொடுமை அன்றாட நிகழ்வாக பத்திரிகையில் ஊடகங்கள் செய்ய வந்து கிடைக்கிறது. இது வேதனை தெரிகின்ற விஷயமாக இருக்கின்றது. அதற்கு மேலாக இளைஞர்கள் மாணவர்கள் போதைக்கு அணிந்திருக்கின்ற நிலையை பார்க்கிறோம். எது கிடைக்கிறதோ இல்லையோ எங்கே பார்த்தாலும் கஞ்சா கிடைக்கும். அதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. இன்னைக்கு தமிழகம் போதைப் பொருள் மாநிலமாக உருவாகிவிட்டது. அதை தடுப்பதற்கு மக்களால் அரசாங்கம் தான் இன்னைக்கு விடியா திமுக அரசு என்பதை நேரத்தில் தெரிவித்து வருகிறேன். இதனால் என்னுடைய எதிர்காலம் சீரழியக்கூடிய நிலையில் இருக்கின்ற என்பதையும் நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக முதியோர்கள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை குறிவைத்து இன்றைய தினம் பல இடங்களிலே முதியோர்களை கொடூரமாக கொலை செய்து அவர் வீட்டில் வைத்திருக்கின்ற நகை பணத்தை கொள்ளையிடுகின்ற காட்சியும் இந்த திராவிட மாடல் ஆட்சியிடம் பார்க்க முடியும். இதையும் இவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. இதற்கு மேலாக இரவுகள் மாறாமல் வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாமல் ரத்தத்தை வேறையான மண்ணிலே சிந்தி உழைக்கின்ற அந்த விவசாயியும் விட்டு வைக்கவில்லை. அவர்கள் மீது குண்டர் சட்ட பாய்வதும் இந்த திராவிட மாடல் ஆட்சியில்தான். மக்கள் இந்த ஆட்சியில் எந்த பயனும் அடையவில்லை. தேர்தல் நேரத்தில் வருகிற பொழுது அக்கறையோடு பேசுவார்கள். ஆட்சிக்கு வந்தவுடன் கிறிஸ்தவ மக்கள், சிறுபான்மை மக்கள் வைக்கின்ற கோரிக்கை அத்தனை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்வார்கள். இதுவரை 31 மாத காலம் ஆட்சி நடைபெற்று முடிந்தது. இதுவரை கிறிஸ்தவ மக்கள் என்ன செய்தார் என்பதை மட்டும்
இந்த பெருமக்கள் இதை எண்ணி பார்க்க வேண்டும். அதோடு தீமையான வழியில் நம்மை விலைக்கு நல்வழியில் நாம் பயணிக்க நமக்கு வழிகாட்டுகிறது இயேசு கிறிஸ்துவின் போதனைகள். எல்லா மனிதருக்கும் எக்காலத்திற்கும் ஏற்படுவதாக இருக்கின்றன. இந்த வழியில் தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றம் என்ற இந்த மாபெரும் இயக்கம் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி அதிமுக கட்சி என்பதை மீண்டும் மீண்டும் பல முறை தெரிவிக்க வேண்டிய இந்த நேரத்திலும் தெரிவிக்க வேண்டிய இனம் என்ற அனைத்திற்கும் அப்பாற்பட்ட அனைவரும் நேசிக்கின்ற ஒருங்கிணைந்த இயக்கமாக, மக்கள் விரும்புகின்ற இயக்கமாக, பல வெற்றிகளை குறித்து சாதனைப்படுகின்ற இயக்கமாக அதிமுக இணங்கிக் கொண்டிருக்கின்றது. இயக்கத்தை அழிக்க நினைத்தவர்கள், இந்த இயக்கத்தை உடைக்க நினைத்தவர்கள் அழிந்து போனார்கள் என்ற வரலாறு இன்றைக்கு பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த இயக்கத்திற்கு உழைப்பவர்கள் உயர்ந்தவனை அடைவார்கள் என்பது உண்மை என்பதையும் மக்கள் அறிவார்கள். நான்கு அம்மாவை கூறியது போல பல நூற்றாண்டுகள் கடந்தும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் தொடர்ந்து மக்களுக்கு பணியாற்றும். எனது தலைமையிலான அம்மாவின் அரசு கிறிஸ்துவ மக்களுக்கு செய்திருக்க ஒரு சில நன்மைகளை நேரத்தில் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இந்தியாவிலேயே முதல் முறையாக ஏழை எளிய கிறிஸ்துவ பெண்கள் பயன்பெறும் வகையில் அரசின் சிறுபான்மை நலத்துறை மூலம் கிறிஸ்துவ மகளிர் சுயஉதவி குழுக்கள் மாவட்டந்தோறும் அமைக்கப்பட்டு அவர் சிறுதொழில் தொடங்கி பயன்பெற அரசின் வழிகாட்டுதல் வழங்குவதோடு அதற்கு உதவி புரியும் வகையில் மானியத்திற்குரிய கடனுதவி வழங்கப்பட்டது. கிறிஸ்துவ தேவாலயத்தின் புனரமைப்பு நிதியை 5 கோடியாக உயர்த்தி வழங்கியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இஸ்ரேல் புனித பயணம் மேற்கொள்ளும் கிறிஸ்துவ யாத்திரைகளுக்கு வழங்கப்பட்ட அரசு நிதியுதவி ஒரு நபருக்கு ரூபாய் 28,000 38,000 உயர்த்தி வழங்கப்பட்டதும் அதிமுக அரசாங்கம். பின்னர் முழு மானியம் வழங்கப்படும் என்ற உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. இந்த அரசு ஆட்சிக்கு வந்து 31 மாதங்கள் கடந்ததில் இதுவரை ஒருவரை கூட இந்த விடிய அதிமுக அரசு இஸ்ரேல் புனித பயணத்திற்கு அனுப்பவில்லை என்பதுதான் ஏமாற்றம். ஏழை எளிய மக்களுக்கு தொண்டாற்றி வரும் கிறிஸ்துவ சகோதரிகள் பயன்பெறும் வகையில் இஸ்ரேல் புனித பயணத்தில் அவர்களுக்கு தனி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஏழை எளிய கிறிஸ்துவ மாணவர்களை பயன்பெறும் வகையில் சிறுபான்மை மாணவர் கல்வி உதவித்தொகை ஆண்டுதோறும் முழுமையாக வழங்கப்பட்டது. 2011 முதல் 31/1/2021 வரை சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த 37,14,000 மாணவர்களுக்கு சுமார் 884.36 கோடி ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டதும் அதிமுக ஆட்சியில். சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் சுதந்திரமாகவும் முழுமையாகவும் செயல்படும் விதத்தில் அரசின் முழுமையான ஒத்துழைப்பு அவருக்கு வழங்கப்பட்டது. சிறுபான்மை மக்களின் நலன் கருதி சிறுபான்மையில் ஆணையம் அமைப்பு ரீதியாக விரிவுபடுத்தப்பட்டு உறுப்பினர் எண்ணிக்கை அதிகரித்து அரசாணை பிறப்பித்து அதன் மூலம் ஆணையத்தின் செயல்பாடுகள் பயனுள்ளதாக அமையுமாறு மேம்படுத்தப்பட்டது. கிறிஸ்தவர்கள் அன்பான திருச்சபை பெருமக்களை, கிறிஸ்தவ பெருமக்களை கௌரவிக்கும் விதத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ் பெருவிழா நடைபெற்று வருவதை நீங்கள் அறிவீர்கள். இப்பாச பிணைப்பை எக்காலத்திலும் பிடிக்க இயலாது. இனி வருங்காலத்தில் பாசம் நேசம் வளர்ப்பதும் சிறுபான்மை மக்களின் உண்மையான பாதுகாப்பு இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் என்பதையும் நேரத்தில் நினைவு உலக மக்கள் அனைவரும் இருந்த சந்தோஷத்தை தரும் கிறிஸ்துவ பிறப்பை கொண்டாடும் இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் உங்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை தெரிவித்து வருகின்றேன். கருத்தின் நல்லாசியோடு மீண்டும் தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமையும். அப்போது அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் அரசால் மறுக்கப்படும் முன்னுரிமைகள் மற்றும் சலுகைகள் முழுமையாக கிடைக்கப்பட அனைத்து முயற்சிகளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்படுத்தப்படும். புரட்சித் தலைவி அம்மாவின் விருப்பப்படியும் அவள் காட்டிய வழிப்படியும் கிறிஸ்தவர்களுக்கு அனைத்து சலுகையும் கிடைக்க வேண்டும் என்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையாகும். ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கடந்த 2 ஆண்டுகளாக ஒரு கிறிஸ்தியாவது சிறுசலம் புனித பயணத்திற்கு இந்த வழியா திமுக அரசு அனுப்பியுள்ளதாம். கிறிஸ்தவ பெருமக்கள் சிறுசலம் புனித பயணத்திற்கு தடை போடும் அதிகாரத்தை இந்த வழியா திமுக அரசுக்கு தந்தவரையா புரட்சித் தலைவி அம்மா கொண்டு வந்த திட்டத்தை முடக்கினேன். இக்கேள்வியை நான் இந்த மேடையில் உங்கள் முன்பாக வைக்கின்றேன். இந்த இனிய சந்தர்ப்பத்தில் நான் ஒரு உறுதி அளிக்கின்றேன்.
மீண்டும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்கும் போது சிறுசில புனித பயணம் செல்லும் திட்டம் புத்தியில் பெறும். புனித பயணம் செல்லும் யாத்திரைகளின் எண்ணிக்கை 2 மடங்காக உயர்த்தப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல கிறிஸ்துவ திருச்சபையின் தற்போதைய தலையாய பிரச்சனையாக இருக்கும் கல்லறை தோட்டத்திற்கு இடம் வழங்குவதில் உள்ள இடர்பாடுகளை எங்களது கவனத்தில் கொண்டு வந்துள்ளேன். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சமூகம் இதற்கு தீர்வான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்பதையும் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு இன்றைய தினம் கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் முன்பு நிஜாம் புயல் சென்னை, திருவள்ளுவர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தை முழுகியது. இப்பொழுது படிப்படியாக இயல்புநிலைக்கு வந்து கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய தென் மாவட்டங்களில் நேற்று முதல் கனமழை பொழிந்து கொண்டிருக்கிறது. இந்த கனமழையால் வெள்ளத்தால் குடியிருப்பு பகுதியில் மழை சூழ்ந்து மக்கள் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர் அனைவரும் மீண்டும் இயல்புநிலைக்கு திரும்ப இறைவனை பிரார்த்தித்து அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எனது இதயத்தின் ஆழத்திலிருந்து வெகுமதியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகின்றுள்ள கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் வருகின்றுள்ள அனைவருக்கும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.